Taste the Daily. தொடர் விடுமுறை தினத்தை முன்னிட்டு செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரத்தில் சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். வெண்ணெய் உருண்டை பாறை, கடற்கரை கோவில், ஐந்து ரதம், அர்ஜுனன் தபசு, பழைய கலங்கரை விளக்கம் உள்ளிட்ட புராதன பகுதிகள் சுற்றுலா பயணிகளால் நிரம்பி காணப்பட்டது. கடற்கரையில் குழந்தைகளுடன் குவிந்த மக்கள் அலையின் அழகை கண்டு ரசித்து கடலில் குளித்து மகிழ்ந்தனர். சுற்றுலா பயணிகளின் வருகையால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. மதுரையில் மின் பழுதை சரி செய்ய சென்ற மின்வாரிய ஊழியர் மின்சாரம் தாக்கி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியது. காளப்பன்பட்டியை சேர்ந்த சுபாகரன் என்பவர் கீழ்ப்புதூர் பகுதியில் மின் பழுதை சரி செய்ய அங்கிருந்த இரும்பு மின் கம்பத்தில் ஏறியுள்ளார். அப்போது எதிர்பாராத விதமாக மின்சாரம் தாக்கியதில் மின் கம்பத்திலேயே தொங்கியபடி பரிதாபமாக உயிரிழந்தார். இந்த நிலையில் அவரது இழப்பிற்கு உரிய நிவாரணம் வழங்கக் கோரி உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. செங்கல்பட்டில் சர்க்கரை ஆலை அறவை துவக்க விழாவை 2 முறை நடத்திய சம்பவம் அரங்கேறியுள்ளது. திமுக அமைச்சர் தாமோ அன்பரசன், மாவட்ட செயலாளர் சுந்தர் இடையே பனிப்போர் நிலவுவதாக தெரிகிறது. இந்த நிலையில் மதுராந்தகம் கூட்டுறவு சர்க்கரை ஆலையில் அறவை பணிக்கான துவக்க விழாவில் தாமோ அன்பரசன் மற்றும் சுந்தர் ஆகியோர் தனித்தனியே திறந்து வைத்து சென்றனர். இதனால் அறவைக்காக காத்திருந்த விவசாயிகள் மற்றும் அதிகாரிகள் பெரும் மன உளைச்சலுக்குள்ளாகினர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் கீழ்மலை பிரதான மலைச்சாலையில் சுற்றித் திரியும் ஒற்றை காட்டு யானையால் வாகன ஓட்டிகள் அச்சமடைந்துள்ளனர். பண்ணைக்காடு அருகே தாண்டிக்குடி கிராமத்திற்கு செல்லும் பிரதான சாலையில் எதிரொலிப்பாறை என்ற இடத்தில் காட்டு யானை ஒன்று சர்வசாதாரணமாக உலா வருகிறது. விடியா திமுக அரசின் வனத்துறையினர் அலட்சியம் காட்டாமல் விரைவில் யானையை வனப்பகுதிக்குள் விரட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வாகன ஓட்டிகள் வலியுறுத்தியுள்ளனர். நீலகிரி மாவட்டம் குன்னூரில் தயாரிக்கப்படும் நீலகிரி தைல உற்பத்தி அழிந்து வரும் நிலையில் இருப்பதால் உற்பத்தியாளர்கள் கவலையடைந்துள்ளனர். நீலகிரியில் அதிகமாக விளையக்கூடிய கற்பூர இலைகளை கொண்டு தயாரிக்கப்படும் தைலம் உலக பிரசித்தி பெற்றது. ஆனால் தற்போது பலரும் வெளிநாடுகளில் இருந்து வரும் தைலத்தை நீலகிரி தைலம் என சந்தையில் போலியாக விற்பனை செய்வதால் உள்ளூர் தைல வியாபாரிகள் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளனர். எனவே அரசு போலிகளை தடுத்து நீலகிரி தைல உற்பத்தியை முறைப்படுத்த வேண்டும் என உற்பத்தியாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் தியாகதுருகம் அருகே குண்டும் குழியுமாக உள்ள சாலையை சீரமைக்க அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் நடவடிக்கை மேற்கொண்டார். கொங்கராயபாளையம் முதல் உடையநாச்சி வழியாக குருபீடபுரம் வரை சாலை குண்டும் குழியுமாக மோசமானதை தொடர்ந்து உடையநாச்சி கிராம பகுதிக்கு அரசு பேருந்துகள் இயக்கப்படவில்லை. இதனால் அப்பகுதி மக்கள் கடும் அவதியடைந்து வருகின்றனர். இந்த நிலையில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் மா செந்தில்குமார் சேதமான சாலையை நேரில் பார்வையிட்டு துறை சார்ந்த அதிகாரிகளிடம் சாலையை சீரமைக்க நடவடிக்கை எடுக்குமாறு உத்தரவிட்டார்.